அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கவிதா. என் வாழ்வில் நடந்த உண்மை கதை இது. நான் வீட்டில் இரண்டாவது பெண். அப்பா, அம்மா மற்றும் எனக்கு பிறகு தம்பி மற்றும் தங்கையும் உண்டு. மூத்த அக்காவிற்கு திருமணமாகி கணவருடன் வெளியூரில் வசித்து வருகிறாள். நான் ஸ்கூல் படித்து கொண்டிருந்தேன். படிப்பின் மீது ஆர்வம் அதிகம் எனக்கு. அப்போது எனக்கு வயது 16. அப்பா நலமுடன் இருந்தவரை குடும்பம் ஓரளவுக்கு பிரச்சனையின்றி ஓடிக்கொண்டிருந்தது. அவர் படுத்த படுக்கையானதும் எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது. அத்தோடு படிப்புக்கும் முழுக்கு போட்டுவிட்டேன். அப்பா தேங்காய் வெட்டும் தொழில் செய்து வந்தார். ஒரு நாள் மரம் ஏறி தேங்காய் வெட்டும் போது தவறுதலாக கீழே விழுந்து அப்பாவிற்கு பலத்த காயம். உடனடியாக மருத்துவமனை அழைத்துச் செல்லப்பட்டு அவசர பிரிவில் சேர்க்கப்பட்டார். பரிதவித்து போனோம் நாங்கள். அம்மா கத்தி அழத் தொடங்கினாள். டாக்டர் காலில் விழுந்து கெஞ்சினாள். என் கணவரின் உயிரை காப்பாற்றி விடுங்கள் என ஏதோ கடவுள் புண்ணியத்தில் அப்பா உயிர் பிழைத்து விட்டார். ஆனால் அடுத்து டாக்டர் சொன்னது எங்களுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. உங்கள் கணவனால் இனி எழுந்து நடக்கவே முடியாது. வேறு ஒருவரின் உதவியின்றி அவரால் தனக்கான வேலைகளை கூட செய்ய முடியாது என்று கூறினார். அம்மா அழுது அழுது கரைந்து போனாள். எனக்கும் அழுகை வந்தாலும் அடக்கி கொண்டு அம்மாவை தேற்றினேன். அப்பாவை வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டோம். உறவினர்களும் ஹாஸ்பிட்டல் வந்ததோடு சரி, வீட்டிற்கு வந்த பின் ஒருவர் கூட வந்து எட்டி பார்க்கவில்லை. அப்பா வேலைக்கு சென்றவரை ஏதோ 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு இருந்தோம். இப்போது அதற்கே வழியில்லாமல் போய்விட்டது. அம்மா வீட்டை விட்டு அதிகம் வெளியே சென்றது இல்லை. வெளி உலகம் தெரியாதவர். குடும்பம் பட்டினியாக கிடப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை. அக்காவும் அவளால் இயன்றதை செய்தாள். அவளும் குழந்தைகளை வைத்துக்கொண்டு கஷ்டப்படுவதால் அதிகம் எதிர்பார்க்கவும் முடியாது. அதனால் நான் படிப்பை ஓரம் கட்டிவிட்டு வேலை தேட ஆரம்பித்தேன். ஒரு ஜவுளி கடையில் வேலை கிடைத்தது. 6 வருடம் கடந்தது. அந்த வருமானம் குடும்பத்தை ஓட்ட போதவில்லை. சாப்பாடு, அப்பாவின் மருத்துவ செலவு அனைத்தும் என் வருமானத்திற்கு மீறியதாகவே இருந்தது. போதாத குறைக்கு அப்பாவின் மருத்துவ செலவிற்கு வாங்கிய கடன் ஒருபுறம் கழுத்தையும் நெரித்தது. நான் வேலை பார்க்கும் கடையின் முதலாளிக்கு என் குடும்பத்தின் நிலை தெரியும் என்பதால் ஒரு நாள் அவர் என்னிடம், கவிதா, ஏமா இவ்வளோ கஷ்டப்படுற? நான் ஒரு யோசனை தரேன். அது மாதிரி செஞ்சா உன் கடனெல்லாம் சீக்கிரம் அடைஞ்சிடும் என்று கூறினார். நானும் ஆர்வமாக என்னவென கேட்க, வெளிநாட்டுக்கு வீட்டு வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் நிறைய பேர் நம்ம நாட்டில் இருந்து அங்கே போகிறாங்க. அங்கே சமைக்கிற வேலை மட்டும்தான். துணி துவைக்கிறதுக்கெல்லாம் மிஷின் இருக்கும். வீடு துடைக்கிறது, பாத்திரம் கழுவுறதுன்னு சின்ன சின்ன வேலைகள் தான் இருக்கும். உனக்கு சாப்பாடு, தங்குற இடமெல்லாம் ஃப்ரீ தான். இப்படியே உன் சம்பளத்தை நீ வீட்டுக்கு அனுப்பிடலாம். 3 வருஷத்தில் உன் கடன் எல்லாமே அடைஞ்சிடும். வாரத்துக்கு ஒரு தடவை உன்னை வெளியில் கூட்டிட்டும் போவாங்க. இங்கே இருந்து 10 வருஷம் நீ வேலைக்கு போனாலும் உன் கடன் எல்லாம் அடையாது. ஆனால் அங்கே போனால் 3 வருஷத்தில் கடனை எல்லாம் அடைச்சிடலாம். யோசித்து சொல்லுமா, எனக்கு தெரிஞ்ச ஏஜென்சி ஒன்று இருக்குது. அது மூலமாக ஏற்பாடு பண்ணி நான் உன்னை அனுப்புகிறேன். வீட்டில் போய் நல்லா யோசிச்சுட்டு நாளைக்கு வந்து சொல்லு என்று கூறினார். வீட்டிற்கு சென்ற நான் இதை பற்றி அப்பா அம்மாவிடம் கூற, அவர்கள் பயந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது, உன்னை அவ்வளவு தூரம் அனுப்பிவிட்டு நாங்கள் இங்கே நிம்மதியாகவும் இருக்க முடியாது, வேண்டாம் என சுத்தமாக மறுத்துவிட்டனர். ஆனால் எனக்கோ கடனெல்லாம் அடைச்சி நம்ம குடும்பத்தை நிம்மதியாக வாழ வைக்கணும் என்கிற எண்ணம் மட்டும்தான் மனசில் ஓடிட்டு இருந்துச்சு. அதனால் நான் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். என் அம்மா அப்பாவுக்கு ஆறுதல் சொல்லி எப்படியோ அவங்களையும் சம்மதிக்க வச்சிட்டேன். மறுநாள் முதலாளிக்கிட்ட போய் சம்மதம் சொன்னேன். அவர் சரிம்மா, நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னார். ஆனால் அதுக்கு அப்புறம்தான் ஒரு பெரிய பிரச்சனையே வந்துச்சு. அவர் என்ன அனுப்புகிறேன்னு சொன்ன நாடு சிங்கப்பூர். அங்கே மொய்டா வேலைக்கு போகிறதுனா 23 வயது பூர்த்தி அடைந்து இருக்கணுமா. ஆனால் எனக்கோ 22 வயசு தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. என்ன பண்ணலான்னு யோசித்தப்போ என்னை அனுப்புகிறதா சொன்ன அந்த ஏஜென்ட், கவலைப்படாதீங்க, உங்கள் பிறந்த வருஷத்தை மாற்றிடலாம், ஆனால் அதுக்கு கொஞ்சம் செலவாகும்னு சொன்னார். எனக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருந்தாலும் குடும்பத்துக்காக அதுக்கு ஒத்துக்கிட்டேன். அப்ளை செஞ்ச கொஞ்ச நாளிலேயே எனக்கு பாஸ்போர்ட்டும் வந்துருச்சு. ஏஜென்ட் என்கிட்ட, சிங்கப்பூரில் இருக்கிற காயத்ரின்னு ஒருத்தவங்க வீட்டுக்கு தான் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, நல்ல சம்பளம் தருவாங்க உங்களுக்கு. இப்போது கிடைக்கிற சம்பளத்தை விட 3 மடங்கு அதிகம் கிடைக்கும். ஆனால் அவங்க சில விதிமுறைகளை சொல்கிறாங்க. அதுக்கு உங்களுக்கு ஓகேனா சீக்கிரமாகவே ஏற்பாடு செஞ்சிடலான்னு சொன்னார். என்னென்னா, அங்கே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்குன்னு தனியாக மொபைல் ஃபோன் வச்சுக்கக்கூடாது. வெளியில் யார்கிட்டையும் தேவையில்லாமல் பேசக்கூடாது. உங்களுக்கு என்ன சாப்பாடு தராங்களோ அதை தான் நீங்கள் சாப்பிட்டுக்கணும். சில கண்டிஷன்களும் சொன்னார். கடன் அடைகிற வரைக்கும் தானே அங்கே வேலை பார்க்க போகிறோம். அதனால் எனக்கு இந்த கண்டிஷன் எல்லாமே ஒன்றும் பெருசாக தெரியலை. நானும் அவர்கிட்ட அப்ளை பண்ண சொல்லிட்டேன். அப்படி அப்ளை செஞ்சதுமே காயத்ரி என்கிட்ட ஃபோனில் பேசாங்க.
எங்கள் வீட்டில் நான், என்னோட கணவர், என் அம்மா, அப்புறம் என்னோட 2 பசங்க இருக்காங்க. என் அம்மாவுக்கு 57 வயசு ஆகிறதால அவங்களால வேலை செய்ய முடியாது. அதே மாதிரி என்னோட 2 குழந்தைகளில் ஒரு குழந்தைக்கு 4 வயசு, இன்னொரு குழந்தை இப்போ தான் பிறந்து சில மாதமே ஆகியிருக்கு. அவங்கள வச்சுக்கிட்டு என்னாலையும் வீட்டு வேலையை செய்ய முடியாது. அதனால் வீட்டு வேலைக்கு ஆள் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய கணவர் போலீஸ் வேலையில் இருக்கார். அதனால் சீக்கிரமாகவே விசா ப்ராசஸ் எல்லாமே பண்ணிடுவாங்க. பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு சொன்னாங்க. என்னோட குடும்ப சூழ்நிலையை மனசில் வச்சுக்கிட்டு அவங்க சொன்ன எல்லா கண்டிஷனுக்கும் நான் ஓகே சொல்லிட்டேன். சிங்கப்பூர் வந்து இன்றுடன் 1 வாரம் கடந்து விட்டது. வேலைக்கு சேர்ந்த புதுசில் எனக்கு எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் பக்கத்து ஃப்ளாட்டில் இருந்தவங்க, இந்த வீட்டிலைக்கு வேலைக்கு வந்தவங்க எல்லாருமே ரொம்ப நாள் இருந்தது கிடையாது, சீக்கிரமாகவே வேலையை விட்டு போயிடுவாங்கன்னு சொன்னதுக்கு எனக்கு சந்தேகம் வந்தது. நான் காயத்ரி அக்கா கிட்ட போய் இதை பற்றி நான் கேட்டேன். அதுக்கு காயத்ரி அக்காவும், ஆமாம், உனக்கு முன்னாடி இங்கே 4 பேர் வேலை பார்த்தாங்க, ஆனால் வந்தவங்க யாருமே ஒழுங்காக வேலை செய்யலை. அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறது, பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட தேவையில்லாமல் பேசுகிறது, நான் சொன்ன கண்டிஷன் எல்லாமே மீறி வீட்டில் வேலை செய்யாமல் அதிகமாக வெளியில் போகிறதுன்னு இருந்தாங்க. அதனால தான் அவங்களையெல்லாம் நான் வேலையை விட்டு நிறுத்திட்டேன்னு சொன்னாங்க. எனக்கு நான் சொல்கிற வேலையெல்லாம் கரெக்டாக நடக்கணும், இல்லைனா எனக்கு கோபம் வரும்னு சொன்னாங்க. எனக்கும் சொன்னது தான் கரெக்டுன்னு தோணுச்சு. வேலை ஒழுங்காக செய்யாததால் காயத்ரி அக்கா அவங்களையெல்லாம் வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. நம்ம வேலையை கரெக்டாக செஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு மனசுக்குள்ளே நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் 1 மாதத்துலேயே காயத்ரி அக்காவோட நடவடிக்கை எனக்கு மாற்றம் தெரிஞ்சது. எதுக்கெடுத்தாலும் என்னை திட்டுறது, எரிஞ்சு விழுறதுன்னு ரொம்ப கோபமாக இருந்தாங்க. அதோட, நீ ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்கிற, எல்லா வேலையும் ரொம்ப மெதுவாக செய்கிற, நீ வீட்லேயும் க்ளீனாக வச்சுக்க மாட்டேங்கிற, நீயும் க்ளீனாக இருக்க மாட்டேங்கிறேன்னு அடிக்கடி என்னை திட்டவும் ஆரம்பித்தாங்க. அதோட மனசாட்சியே இல்லாமல் காயத்ரி அக்கா என்கிட்ட, நீ குளிக்கிறப்போவும் பாத்ரூம் யூஸ் பண்ணுறப்போகவும் திறந்து வச்சுக்கிட்டு தான் போகணும்னு சொன்னாங்க. அப்போ தான் நீ ஒழுங்காக குளிக்கிறியா இல்லையான்னு எனக்கு தெரியும்னு ரொம்பவே கீழ்த்தனமான ஒரு செயலையும் செய்ய சொன்னாங்க. அங்கே தான் நான் ஒரு தப்பு செஞ்சிட்டேன். இந்த வேலை வேண்டாம்னு முடிவெடுத்து வேலையை விட்டு நின்று இருக்கணும். அதை செய்யாததால் என் வாழ்க்கையே திசை மாறி போயிடுச்சு. எப்போவுமே நம்மளால் முடியாத, பிடிக்காத விஷயங்களை விட்டு நாம் ஒதுங்கிடணும். நாம் அதை ஏற்றுக்கிட்டு செய்யப்போதான் நமக்கு தான் அது ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தும். இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு பிடிக்கலைனாலும் குடும்பத்தை நினச்சி அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு போனேன். நான் விதவிதமாக சமைச்சாலும் எனக்கு அவங்க கொடுக்குற சாப்பாடு ஃப்ரிட்ஜில் வைத்து குளிர்ச்சியான சாதமும் தண்ணீரில் ஊற வச்ச ப்ரெட்டும் தான். சில நாட்கள் நீ வேலை கம்மியாக செய்கிற, சாப்பாடு மட்டும் நிறைய சாப்பிட்றேன்னு சொல்லி அவங்க கை குழந்தை மிச்சம் வைக்கிற சாப்பாடு கூட எனக்கு கொடுப்பாங்க. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்னை அடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி நான் தூங்குகிற நேரத்தையும் 5 மணி நேரமாக குறைச்சிக்கிட்டாங்க. ஒழுங்கான சாப்பாடு இல்லை, சரியான தூக்கம் இல்லாமல் நான் ஊரில் இருந்ததை விட இப்போது 15 கிலோ எடை குறைஞ்சி போயிட்டேன். வீட்டில் உள்ளவங்க பார்க்கத்தான் முடியலை. ஃபோனை பேசலான்னு ஃபோன் பண்ணால் அதுக்கு கடுமையான சொற்களால் என்ன திட்டுனாங்க. சிங்கப்பூர் ரூல்ஸ் படி அங்கே வேலை பார்க்குற வெளிநாட்டவர்கள் எல்லாம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை மெடிக்கல் செக்கப் எடுக்கணும். அங்கே நாம் வேலை செய்கிற இடத்துல தொழிலாளர்கள் ஏதாவது கொடுமைப்படுத்தப்படுறாங்களா, அவங்களுக்கு ஒழுங்கான சாப்பாடு கிடைக்கிறதான்னு நிறைய கேள்விகளை கேட்பாங்க. அங்கே என்னை அழைச்சிட்டு போகும்போதெல்லாம் தலையில் கேப், முகத்தில் மாஸ்க்குன்னு ஃபுல்லாக கவர் பண்ணி என் உடம்புல இருக்கிற காயம் தெரியாத மாதிரி அழைச்சிட்டு போவாங்க. அங்கே போனதுமே டாக்டர்ஸ் கேப், மாஸ்க் எல்லாம் எடுத்துகிட்டு செக் பண்ணுறப்போ என் உடம்புல இருக்கிற காயத்தை பார்த்துட்டு என்னென்னு விசாரிக்கிறப்போ காயத்ரி அக்கா நான் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே அப்படி தான் ஒழுங்காக நடக்க தெரியாமல் அடிக்கடி கீழே விழுந்துடுவான்னு சொன்னாங்க. நானும் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டேன். காயத்துக்கு மருந்து மாத்திரை கொடுத்து அனுப்பி வச்சுட்டாங்க டாக்டர்ஸ். இது மாதிரி 2 தடவை நடந்துச்சு. என்னை அனுப்பி வச்ச ஏஜென்ட் ஃபோன் பண்ணி கேட்கவும் என்னை பேச விடாமல் அவங்களே அவ இங்கே நல்லா தான் இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கட் பண்ணிவிடுவாங்க. எங்கள் வீட்டில் கூட நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறதா நம்பிக்கிட்டு தான் இருந்தாங்க. அதுவரை என் மேலே கோபமாக மட்டுமே இருந்த காயத்ரி அக்காவுக்கு என்னை பார்த்தாலே வெறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரு தடவை துணியை அயன் செய்யும்போது அதை பிடுங்கி என் உடம்புல வச்சுட்டாங்க. வழியில் நான் துடித்து அழுதப்போ கூட அவங்க என்னை விடலை. தரன்னு என்னை ஹால் வரைக்கும் தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க. அப்போ என் முடி கூட கொத்தோட அவங்க கையில் வந்துடுச்சு. அந்த இடத்துல ரத்தம் கசிய ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் அவங்க அதெல்லாம் கண்டுக்கலை. இங்கே நடக்கிறதையெல்லாம் நான் வெளியில் சொல்லிடுவேன்னு பயந்து அவங்க வீட்டில் இருந்த
கிரில் கேட்டில் என்னை கட்டி போட்டாங்க. அப்புறம் இன்னொரு நாள் நைட்டில் துணி துவைச்சிட்டு இருக்கும்போது காயத்ரி அக்காவும் அவங்க அம்மாவும் ஃப்ரிட்ஜில் இருந்த சாதத்தை திருடி சாப்பிட்டேன்னு சொல்லி என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஏதும் தப்பு பண்ணலைன்னு சொல்லியும் அவங்க என்னை அடிக்கிறத நிறுத்தலை. அப்போது காயத்ரி அக்கா என்னை பேச விடாமல் என் முகத்திலேயே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கெட்டில் இருந்த தண்ணியை எடுத்து என் மேலே எடுத்து ஊற்றிட்டு தரதரவனை என் முடியை பிடிச்சி இழுத்துட்டு போய் கிரில் கேட்டில் கட்டி போட்டுட்டாங்க. அப்போது என் மனசு என்ன பாடுபட்டுச்சுன்னு தெரியுமா? வீட்டில் சாப்பாட்டுக்கு கஷ்டமாக இருந்தால் கூட என் அம்மா அப்பா என்னை திட்டவோ அடிக்கவோ செஞ்சது இல்லை. நைட்டு முழுக்க ஈரத்துணியோட குளிரில் சாப்பாடு கூட தராமல் அழுதது அப்படியே தூங்கிட்டேன். காலையில் 6 மணிக்கு நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னு பார்க்க வந்த காயத்ரி அக்கா நான் இன்னும் தூங்குறத பார்த்துட்டு என் மேலே அவங்களுக்கு அதிகமாக கோபம் வந்துருச்சு. என் வயிற்றுலேயே ஓங்கி மிதித்தவங்க என்னை அந்த கிரில் கேட்டில் தடையை பிடிச்சி 3 தடவை மோதினாங்க. அப்போவும் நான் கண்ணை திறக்காமல் இருந்திருக்கேன். திரும்பவும் 1 மணி நேரம் கழித்து காயத்ரியோட கணவர் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தப்போ கவிதா அதே மாதிரி கண்ணு முழிக்காமல் இருந்திருக்கா. அதை பார்த்து பயந்து போன காயத்ரி அவங்க அம்மாவை போய் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அங்கே வந்து பார்த்த காயத்ரியோட அம்மா கவிதாவோட நிலைமையை பார்த்து அவளை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனால் பிரச்சனை வந்துடுன்னு சொல்லி டாக்டரை வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. டாக்டரும் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே கவிதாவுடைய ஈரமான ட்ரெஸ்ஸை எல்லாம் மாற்றிட்டு புது துணியை போட்டு விட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு கவிதா இறந்து போனதை சொன்னதுமே காயத்ரி இல்லை இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அசஞ்சான்னு பொய் சொல்லியிருக்காங்க. உடனடியாக டாக்டரும் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாரு. கூடவே போலீஸும் அங்கே வருது. அங்கே கவிதா இருந்த நிலையை பார்த்துட்டு போலீஸுக்கு சந்தேகம் வர வீட்டு முழுசாக சோதனை போடுறாங்க. அங்கே சிசிடிவி இருந்ததற்கான அறிகுறி இருக்கவும் காயத்ரி கிட்ட அதை பற்றி கேட்க இல்லை 6 மாதத்துக்கு முன்னாடி அது வேலை செய்யலைன்னு வீட்டோட ஓனர் அதை எடுத்துட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறத நம்பாத போலீஸோ தொடர்ந்து சோதனை செய்யும்போது சில முக்கியமான சிசிடிவி ஃபுட்டேஜ் அவங்களுக்கு கிடைக்கிது. அதில் காயத்ரியும் அவங்க அம்மாவும் கவிதாவை இரும்பு கம்பியாக வைத்து தாக்குறது, அயன் பாக்ஸால் சூடு வைக்கிறதுன்னு நிறைய வீடியோக்கள் கிடைச்சிருக்கு. அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த போலீஸ் உடனடியாக காயத்ரியையும் அவங்க அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் காயத்ரி பக்கத்து ஃப்ளாட்டுக்கும் இருந்தவங்களெல்லாம் காயத்ரி இந்த மாதிரி செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க இப்படி செஞ்சாங்கன்னு நம்பவே முடியலன்னு சொல்கிறாங்க. காயத்ரி உடற்கூறு ஆய்வு செய்யும்போது அவங்க உடம்புல காயங்கள் தழும்புகள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. போலீஸ் கவிதா அவங்க வீட்டுக்கு பேசின கால் ஹிஸ்ட்ரியெல்லாம் செக் பண்ணுறாங்க. மொத்தமாக அவங்க 5 தடவை தான் ஊருக்கே ஃபோன் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பண்ண ஃபோன் காலில் எல்லாம் நார்மலாக பேசியிருக்காங்க. ஆனால் கடைசியாக பேசின ஃபோன் காலில் எனக்கு ஊருக்கு வரணும் போல் இருக்குது, நான் சீக்கிரமே வந்துடுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆதாரங்கள் எல்லாமே வச்சுக்கிட்டு காயத்ரி அப்புறம் அவங்க அம்மா மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. முடிவில் அவங்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கலாம்னு கோர்ட் முடிவு செய்யுது. ஆனால் காயத்ரியோட லாயர் அவங்க மனநிலை சரியில்லாதவங்க, அதனால் அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு வாதாடுறாங்க. அதனால் கோர்ட் காயத்ரியை மனநலை காப்பகத்தில் கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட்டுக்காக வைக்கிறாங்க. காயத்ரியோட கணவரும் இதுக்கு துணை போகிறதுனால அவரோட போலீஸ் வேலையும் பறிச்சுட்டு அவரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. 4 வருஷம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா காயத்ரியோட மெடிக்கல் ரிப்போர்ட் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க. அதில் காயத்ரி வேணுன்னே கவிதாவை கொலை செய்யலை, அவங்க மன ரீதியாக சரியாக இல்லை, அவங்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதால தான் இது நடந்திருக்குன்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் காயத்ரிக்கு தூக்கு தண்டனையை குறைச்சிட்டு 30 வருஷம் ஜெயில் தண்டனை வழங்க கோர்ட் தீர்ப்பளிக்குது. காயத்ரி இப்போது ஜெயிலில் தான் இருக்கும்போதே அவருடைய கணவருக்கும் அவளுக்கும் விவாகரத்து நடந்துருச்சு. இதுக்கெல்லாம் வருத்தம் தெரிவித்த சிங்கப்பூர் அரசு வெளிநாட்டிலிருந்து அங்கு வேலைக்கு வரவங்களுக்கு நிறைய புது ரூல்ஸ் போட ஆரம்பித்தாங்க. அவங்களோட பாதுகாப்புக்காக நிறைய திட்டங்களையும் போடுறாங்க.